Praise the Lord. Welcome to Private Samuel. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா அவர் ஒரே ராத்திரியில விசுவாசத்தின் தந்தை ஆகிரலங்க. அவர் கடந்து வந்த சூழ்நிலைகள் மிகவும் கடினமாயும் தான் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டு காலமும் அவர் காத்திருந்ததார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அவரோடு பேசும்பொழுது ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க எனக்காக என்ன செய்வீங்க? நான் பிள்ளை இல்லாம இருக்கனே அப்படின்னு சொல்லி. அவருடைய விசுவாசம் எப்படியாக இருக்குன்னு பாத்தீங்கல்ல. கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே நீ வெளியே வா, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, இந்த வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவா இருக்கு, இப்படியாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி. கர்த்தர் ஏன் அப்படி சொல்லணும்? கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் நமக்கு முன்பாக உருவாக்கி இருக்கிறார். ஆனா நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் சோர்ந்து போய் ஆண்டவர் இது நமக்கு செய்வாரா அப்படின்னு விசுவாசம் இல்லாம காணப்படுறோம். அதற்காக தான் கர்த்தர் ஆபிரகாமையும் அழைத்து, பார், உனக்கு முன்பாக சாட்சியா இருக்கிற என்னுடைய கிரியைகளை பார், அப்போவாவது உனக்கு விசுவாசம் வரட்டும்னு சொல்லி. இன்னைக்கும் கூட நாம கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். இந்த சூழ்நிலையில நாம கேட்டது எப்படி நடக்க போகுதுன்னு நீங்க சந்தேகத்தோட இருக்கலாம். கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை, உன் சந்தேகத்தின் கூடாரத்துல இருந்து வெளியே வா, உன் பயத்தின் கூடாரத்துல இருந்து வெளியே வா, நீ கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் செய்ய நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கின்ற ஆண்டவரே. அப்பா, அவர்கள் என்ன தேவைகளுக்குள்ளாகவும் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கலாம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், பெற்றோருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, ஒரு சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் கடினமானது நிமித்தம் அவங்க ஒரு பயத்திற்குள்ளாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேலையில கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அந்த பயத்தின் கூடாரத்திலிருந்து, அந்த சந்தேகத்தின் கூடாரத்திலிருந்து கர்த்தர் வெளிவர செய்வீராக. நீர் பேசுங்க ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தை பலப்படுத்துங்க. அவர்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தாவே நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கென்று சாட்சியா இருக்க உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.